சில்க் சுமிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இது பண விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்க ப்ரொடியூசர் டைரக்டர்கிட்ட. ஆனால் அந்த பணத்தை அவங்க எதுக்கு செலவு பண்ணுறாங்கங்கிற விஷயம் இருக்குது பாருங்கள். அதுதான் எத்தனையோ உதவி இயக்குநர்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சில்கோட கவர்ச்சி தான் அவரை ரொம்ப ஈர்த்தது. ரெண்டாவது எந்த பொண்ணுக்குமே இல்லாத ஒரு ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு அமைஞ்சுது. அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு கறக்கமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கவர்ச்சியான உடல் வைப்பு சில்க்குக்கு. ஆனால் சில்க்கு போட்டாங்க, ஏன்னா வாங்குற காசுக்கு உண்மையாக நம்ம இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு நடித்தாங்க. அதனால் சில்க்கு வந்து கவர்ச்சி வேடங்கள் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு சில கேரக்டர் மனசில் நின்று, மூன்றாம் பிறை மாதிரி ஒரு கேரக்டரு அதெல்லாம் மனசில் நின்றுருக்கு. இப்போ அதுக்கு காரணம் சில்கோட ஒரு குழந்தைத்தனம், ஒரு எல்லாரையும் நம்புற ஒரு கேரக்டரு. அதுவே அந்த குணமே அவருக்கு பெரிய எதிரியாக போச்சு. சில்கோட மறைவுக்கு அந்த டாக்டர் தான் காரணம்னு எல்லாம் இது பண்ணாங்க. அதுக்கு தற்கொலை இல்லை, கொலைன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் தற்கொலைன்னு சொல்லி பையில மூடிட்டாங்க. ஆனால் நிறைய சொத்து சேர்த்தாங்க, எக்கச்சக்கமாக சொத்து சேர்த்தாங்க. ஆனால் அந்த சொத்து அவருக்கும் பயன்படல, அவங்க குடும்பத்துக்கும் பயன்படல, யாரும் அனுபவிச்சுட்டு போனாங்க. அதுதான் ஒரு வருத்தம். சென்னையில் அவங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? சென்னையில் அவங்க பூர்வீகம் வந்து ஆந்திரா இல்லையா சார்? ஆமாம், ஆந்திரா. சென்னையில் சொத்து வாங்கி போட்டாங்களா, ஆந்திராவில் சொத்து வாங்கி போட்டாங்க? ஆந்திராலையும் நிறைய சொத்து வாங்கி போட்டாங்க. ஆனால் அது யார் பேரில் வாங்கி போட்டாங்க என்ன வரும்னு தெரியல. சென்னையில் வந்து தனலட்சுமி காலனியில் ஒரு பெரிய பில்டிங்கு, அது வந்து அவரோட சொந்த உழைப்பில் வாங்கின பில்டிங். அது அந்த பில்டிங்கெல்லாம் இப்போ யார் இது பண்ணுறாங்க, அந்த டாக்டர் எடுத்துகிட்டு போயிட்டாரா எனக்கு தெரியல நிச்சயமாக. ஆனால் சில்க்கு நிறைய சொத்து, நகைகள் நிறைய வாங்கினாங்க, எக்கச்சக்கமாக ஒரு 100 பவுன் 200 பவுன் நகை வாங்கினாங்க. அந்த நகையை தான் யார்கிட்ட எடுத்து ஒன்றுமே தெரியல. சார் வணக்கம் சார். வணக்கம். உங்கள் காலகட்டத்தில் ரொம்ப பாப்புலராக இருந்த ஒரு ஹீரோயின் அப்படின்னா இன்னும் அவங்க எல்லாம் கவர்ச்சி நடிகைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவங்க பேசப்படுறதுனா சில்க் சுமிதா அவர்கள் இல்லையா சார்? அவங்களோட உங்களுக்கு இருந்த நேரடியான தொடர்புகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சில்க் சுமிதா மற்றவங்க பார்வைக்கு அவங்க ஒரு பெரிய கவர்ச்சி கண்ணியாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு நடிகை. அதனால் சில்க் சுமிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இது பண விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்க ப்ரொடியூசர் டைரக்டர்கிட்ட. ஆனால் அந்த பணத்தை அவங்க எதுக்கு செலவு பண்ணுறாங்கங்கிற விஷயம் இருக்குது பாருங்கள். அதுதான் எத்தனையோ உதவி இயக்குநர்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, நிறைய பேருக்கு இது பண்ணிருக்காங்க. சில்க்கு மாதிரி ஒரு குழந்தைத்தனமான ஒரு கேரக்டரை நான் இது வரைக்கும் சந்திச்சே இல்லை. சில்க்குக்காக ஒரு கதை சொல்கிறதுக்காக நான் போயிருந்தேன். அந்த கதையை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டீப்பாக கவனிச்சுட்டு இந்த கேரக்டர் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு எனக்கு நல்ல ஐடியா கொடுத்தாரு. துரதிருஷ்டமாக அந்த படம் எடுக்க முடியாமல் போச்சு. இன்னும் சில்க்கை பற்றி சொல்கிறதுனாக்கா அவங்க வந்து மேக்சிமம் எல்லாமே கவர்ச்சி வேடங்கள் தான். அவரை முதலாக குணச்சித்திர வேடத்தில் நடிக்க வச்சது பாரதி ராஜா. அலைகள் ஓய்வதில்லை. வினு சக்கரவர்த்தி தான் அறிமுகப்படுத்தின மாதிரி. வினு சக்கரவர்த்தி தான் வண்டி சக்கர படத்தில் அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் அதில் சில்க்குங்கிற கேரக்டர் வந்ததுனால தொடர்ந்து அவருக்கு கவர்ச்சி வேடங்களே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கவர்ச்சி டான்ஸு, கவர்ச்சி வேடங்கள் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவரால் குணச்சித்திர வேடங்களையும் பண்ண முடியும் அப்படிங்கிறது காட்டினதுக்காக பாரதி ராஜா இது பண்ணதான் அலைகள் ஓய்வதில்லை அந்த கேரக்டரு. தியாகராஜன் ஒய்ஃபா அதில் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய படங்கள், நீங்கள் கேட்டவைன்னு ஒரு படம் பாலு மகேந்திரா, அதுவும் தியாகராஜன். ஆமாம். அதே மாதிரி மூன்றாம் பிறையில் ஒரு விரகதாம ஒரு கேரக்டரு பாலு மகேந்திரா. நல்ல சில்குள்ள நடிப்பு திறமையை வெளியே கொண்டு வந்தது. அப்புறம் அசோக்குமார் ஒரு படம் பண்ணார், அந்த படத்துலேயும் நல்ல அருமையான கேரக்டரு. இப்படி சில்கை வந்து முறையாக பயன்படுத்தின டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட நல்ல படங்கள் சில்க்கும் கொடுத்துருக்காங்க. வெறும் கவர்ச்சி நடிகைங்கிறத தாண்டி நல்ல படங்களை சில்க்கும் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு வீட்டு வேலைக்காரியாக ஒரு பணிப்பெண்ணாக இருந்தவங்க எப்படி சார் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடோட கனவு கன்னியாக மாறி போகிற அளவுக்கு அவங்க அப்படி என்ன சாதிச்சாங்கன்னு சில்கோட கண்ணை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி, அது இன்றைக்கி சொல்கிறேன், அந்த மாதிரி கண்கள் யாருக்குமே கிடையாது. டிஆர் ராஜகுமாரிக்கு அடுத்தபடியாக சில்கோட கண்கள் ஒரு கவர்ச்சியான கண்கள். தற்செயலாக வினு சக்கரவர்த்தி மாடியில் உட்காந்துருக்க போது இவங்க எழுத்தாப்பில் ஒரு மாவு மில்லுக்கு இதை அரைக்க வந்தாங்க. அப்போ மாடியிலேருந்து அவர் பார்த்துருக்காரு, அந்த பொண்ணு திரும்பி பார்த்துருக்கு, அந்த கண்ணை பார்த்துருக்காரு. இது கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டராக இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்து, வாமா உன் பேர் என்ன, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வீட்டில் வேலை செய்கிறேன் அப்படின்னு. சரி நாளைக்கு வந்து இங்கே வந்து பாரு அப்படின்ட்டுருக்காரு.
மறுநாள் காலையில் வந்தோடனே அந்த கேரக்டருக்கு சில்க்குங்கிற கேரக்டருக்கு வள்ளி சக்கரம் படத்தில் முதலாக அவருக்குள்ளே உள்ள நடிகையை கண்டுபிடிச்சது மணி சக்கரவர்த்தி. அந்த கண்கள் இன்றைக்கும் சில்கோட கண்கள் மாதிரி எந்த கண்களையும் ஒப்பிட முடியாது. அந்த கண்கள் தான் அவருக்கு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இல்லை எவ்வளவோ நீங்கள் சொன்னீங்க குணச்சித்திர கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சிலுக்குன்னு சொன்னாலே அந்த கவர்ச்சி ஆபாசம் அந்த மாதிரி தான் நினைவுக்கு வருது. அந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் பதிஞ்சிருக்காங்க. இல்லைனா எது அதை ஈர்த்ததா நீங்கள் நினைக்கிறீங்க சார்? சிலுக்கோட கவர்ச்சி தான் அவரை ரொம்ப ஈர்த்தது. ரெண்டாவது எந்த பொண்ணுக்குமே இல்லாத ஒரு ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு அமைஞ்சது. அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு கறக்கமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கவர்ச்சியான உடலமைப்பு சில்க்குக்கு. அதனால் அவரை கவர்ச்சி வேடங்கள்லையும் எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு பயன்படுத்தினாங்க இயக்குனர்கள். ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்டு பயங்கரமான ட்ரெஸ்ஸு. அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எந்த நடிகையும் போட மாட்டாங்க. ஆனால் சிலுக்கு போட்டாங்க. ஏன்னா வாங்குற காசுக்கு உண்மையாக நம்ம இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு நடித்தாங்க. அதனால் சிலுக்கு வந்து கவர்ச்சி வேடங்கள் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு சில கேரக்டர் மனசில் நின்று, மூன்றாம் பிறை மாதிரி ஒரு கேரக்டரு அதெல்லாம் மனசில் நின்றுருக்கு. நீங்கள் கேட்ட மாதிரி மூன்றாம் பிறை மாதிரி கேரக்டர் நல்லா இருந்துருக்கு. ஆனால் மேக்ஸிமம் கவர்ச்சி வேடங்களுக்கு தான் அவரை பயன்படுத்தியிருக்காங்க இயக்குனர்கள். இப்போ கேரளாவில் சகிலா பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் மம்முட்டி மோகன்லாலுக்கு வந்து டஃப் கொடுத்தாங்க. இவங்க சகிலா படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்க படமே ரிலீஸ் ஆகாது. அந்த அளவு பாப்புலாரிட்டி தமிழ்நாட்டில் வந்து சில்க் சுமிதா அவர்களுக்கு இருந்தது இல்லையா சார்? அவங்கன்னா அப்போ அந்த காலத்தில் நிறைய சொத்துக்கள் சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல சார்? அவங்க எவ்வளோ சொத்துக்கள் சேர்த்து வச்சாங்க, ஏன் அதை வந்து அவங்க அனுபவிக்க முடியல, கடைசியில் அது யாரும் அனுபவிச்ச மாதிரி போச்சுன்னு பார்த்து? கண்டிப்பாக அதுக்கு காரணம் சில்கோட ஒரு குழந்தைத்தனம், ஒரு எல்லாரையும் நம்புற ஒரு கேரக்டரு. அதுவே அந்த குணமே அவருக்கு பெரிய எதிரியாக போச்சு. சிலுக்கோட மறைவுக்கு அந்த டாக்டர் தான் காரணம்னு எல்லாம் இது பண்ணாங்க. அதுக்கு தற்கொலை இல்லை கொலைன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் தற்கொலைன்னு சொல்லி ஃபைலை மூடிட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்க்க போனால் சிலுக்கு தற்கொலை பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு கோழை கிடையாது. அவங்க ஒரு உறுதியான மனப்பான்மை உள்ளவங்க தான். இன்றைக்கி எனக்கு அந்த டவுட் இருக்குது, அது கொலையா தற்கொலையாங்கிறது. ஆனால் ஒரு காலகட்டம் என்ன பண்ணுறது, தற்கொலைன்னு பண்ணி கேஸை ஃபைல் பண்ணியாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தற்கொலை பண்ணிக்கிற எண்ணம் சிலுக்கு கிடையவே கிடையாது. நிச்சயமாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அது கொலையா தற்கொலையாங்கிறது எனக்கும் இன்றைக்கி உள்ள டவுட்டில் இதில் ஒன்று. ஆனால் நிறைய சொத்து சேர்த்தாங்க, எக்கச்சக்கமாக சொத்து சேர்த்தாங்க. ஆனால் அந்த சொத்து அவருக்கும் பயன்படல, அவங்க குடும்பத்துக்கும் பயன்படல, யாரும் அனுபவிச்சுட்டு போனாங்க. அதுதான் ஒரு வருத்தம். சென்னையில் அவங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? சென்னையில் அவங்க பூர்வீகம் வந்து ஆந்திரா இல்லையா சார்? ஆமாம், ஆந்திரா. சென்னையில் சொத்து வாங்கி போட்டாங்களா, ஆந்திராவில் சொத்து வாங்கி போட்டாங்களா சார்? ஆந்திராலையும் நிறைய சொத்து வாங்கி போட்டாங்க. ஆனால் அது யார் பேரில் வாங்கி போட்டாங்க என்ன வரும்னு தெரியல. சென்னையில் வந்து தனலட்சுமி காலனியில் ஒரு பெரிய பில்டிங்கு, அது வந்து அவரோட சொந்த உழைப்பில் வாங்கின பில்டிங். அது அந்த பில்டிங்கெல்லாம் இப்போ யார் இது பண்ணுறாங்க, அந்த டாக்டர் எடுத்துகிட்டு போயிட்டாரா எனக்கு தெரியல நிச்சயமாக. ஆனால் சில்க்கு நிறைய சொத்து நகைகள் நிறைய வாங்கினாங்க, எக்கச்சக்கமாக. ஒரு 100 பவுன் 200 பவுன் நகை வாங்கினாங்க. அந்த நகையை தான் யார்கிட்ட இருக்குது ஒன்றுமே தெரியல. அது ஒரு வருத்தம் எனக்கு. இல்லை நகைகள் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆசை இருந்ததா? நம்ம ஒரு வேலைக்காரியாக இருந்துட்டு 100-200க்கு சம்பாதிச்சிருப்போம், இன்றைக்கி லட்சமாக சம்பாதிக்கிறோம், கோடி வரைக்கும் சம்பாதிக்கிறோம், நம்ம என்னெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அதெல்லாம் அனுபவிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரியல் எஸ்டேட் சொத்துக்கள் வாங்கி போடுறது. இந்த நகை நீங்கள் முக்கியமாக சொன்னது நகைகள் இல்லையா? அந்த மாதிரி நகைகள் வாங்கி அலங்காரம் பண்ணிக்கிட்டு தன்னை கண்ணாடி முன்னாடின்னு பார்க்குற ஒரு மாதிரி கேரக்டரா? இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேரக்டரா சார்? அதாவது சில்கை பொறுத்த வரைக்கும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, பணமாக வச்சுருக்கிறதுக்கு ஒரு வீடாக வாங்கி போடலாம், ஒரு நகையாக வாங்கி போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அப்போயே யோசிச்சிருக்காங்க. அதனால நகையாக வீடாக வாங்கியிருக்காங்க. ஆனால் அதை அனுபவிக்கிற இதெல்லாம் கொடுப்பனெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கல. அந்த வீட்டில் கூட அவங்க நைட்டு வந்து படுத்து தூங்கி காலையில் எழுச்சி போகிறதோட சரி, மற்றபடி அந்த வீட்டில் எங்கே என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது. ஒரு குழந்தைத்தனமாக இருந்துட்டாங்க. அதாவது இவ்வளோ நகை வாங்கி போட்டாங்களே, அவ்வளோ நகையை போட்டுக்கிட்டு அழகு பார்த்த மாதிரி எந்த ஸ்டில்லும் கிடையாது. அதுதான் கேட்குறேன், இவ்வளோ நகை வச்சிருக்காங்கன்னா ஒரு ஃபோட்டோவில் கூட அவங்க ஒரு 200 பவுனுக்கு மேலே நகை வாங்கி தான் கேள்விப்பட்டேன். நகை மட்டும் எக்கச்சக்கமான நகை வாங்கி தான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சு படத்தில் கூட நீ சில்க்குக்கு அந்த மாதிரி நகைகள் கொடுத்ததில்லை. அவ்வளோ நகைகள் வாங்கி குமிச்சதாக நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அந்த நகை, அந்த சொத்து எல்லாமே அவங்களுக்கு பின்னாடி யாருக்குமே பயன்படாமல் அவங்களுக்கு பயன்படலை. அது யாரோ அனுபவிச்சுட்டு போனாங்க. அவங்க குடும்பத்தில் யாருமே இதை பற்றி பேசலையா சார்? அவங்க தம்பி ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு, எங்கள் அக்காவை இந்த மாதிரி ஏமாற்றி நிறைய இது பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியை நானும் பார்த்தேன். ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். அவங்க அக்கா நிறைய சம்பாதிச்சாங்க. அந்த சொத்து ஒன்றுமே இல்லாமலாம் ஒருத்தங்க விட்டுட்டு போவாங்க. அட்லீஸ்ட் குடும்பத்துக்கு ஏதாவது கொஞ்சமாவது கொடுத்துட்டு போயிருக்கணும்ல. ஒன்றுமே கொடுக்காம போகிற அளவுக்கு சிலுக்கு ஒன்று யாருக்கும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, இப்போ குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருப்பாங்களா? ஆனால் அதை வந்து அவங்களுக்கு போக விடாமல் பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மை. அவர் தம்பி கொடுத்த பேட்டியை நான் பார்த்தேன். சில்க்கு அக்காவா எனக்கு எதுவும் தெரியல, அதனால் சில்கோட சொத்துக்களை கொஞ்சமாவது எங்களுக்கு பயன்படணும், அதுக்காக தான் நான் சென்னைக்கு போராட போகிறேன் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அது என்னாச்சு என்ன ஒன்றும் தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச கோடிக்கணக்கான சொத்துக்கள், சில்கோட சொத்துக்கள்
அது யார் அனுபவிச்சுட்டு போனாங்க, என்ன பண்ணாங்க, ஒன்றும் தெரியல. இல்லை, திரைத்துறையிலிருந்து கூட ஒரு எந்த விதமான ஒரு இதுவும் வரலையா சார்? ஆதரவு குரல் எதுவும் வரலையா சார்? சில்க் அவர்களோட மரணத்துக்காக சரியில்லை, அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த மாதிரி பின்னணியில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படின்ட்டு சில்க் சுமிதா அவர்களோடக்கு யாருமே தெரிஞ்சவங்களோ சொந்தக்காரர்கள் சினிமா துறையில் யாருமே குரல் கொடுக்கலையா? சில்க் இல்லை, நடிகை ரேவதி குரல் கொடுத்தாங்க. நடிகை ரேவதி விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சத்தம் போட்டாங்க அந்த காலகட்டத்தில். அது நானே பார்த்தேன். ஏன்னா சிலுக்கு டெத்தில் கலந்துக்கிட்டது நானும் ஒருத்தன். அவங்க தனலட்சுமி காலனிலேருந்து ஏவிஎம் சுடுகாடு வரைக்கும் சிலுக்கோட உடம்போட கூடவே வந்தவன் நான். ரேவதி விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சத்தம் போட்டது எனக்கு நல்லாவே தெரியும். இது தற்கொலை கிடையாது, கொலை தான் அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணது எனக்கு தெரியும். சினிமா துறையில் பெருசாக ஒன்றும் சிலுக்குக்கு ஒன்றும் பெரிய எனக்கு தெரிஞ்சு சாவுக்கு கூட அதிகம் பேர் வரல. நடிகர் மோகன் வந்தாப்புல ஒரு சில பேர் தான் வந்தாங்களே தவிர வேறு பெரிய நடிகர்கள் ரஜினி, கமல் யாருமே வரல. எனக்கு அது ஒரு வருத்தம். இவ்வளோ பெரிய நடிகை, அவன் அந்த நடிகை போட்டால் தான் படம் வாங்குவாங்கன்னு ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட சில்க் சுமிதாவை இறந்ததுக்கப்புறம் யாருமே வந்து இது சினிமா உலகத்தோட சாபக்கேடு, வேறு ஒன்றும் இல்லை. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, பெரும்பாலான நடிகைகள், அதாவது திரையில் வந்து மக்களை மகிழ்வித்த, மக்களை வந்து சந்தோஷப்படுத்திய பெரும்பாலான கவர்ச்சி நடிகைகள் சொல்கிறேன் இல்லையா, அவங்களோட மரணங்கள் எல்லாமே மர்மமாக போய் முடிஞ்சுதே சார். இது அவங்களே விரும்பி தேடிக்கிட்டதா, இல்லை எவ்வளோதான் உஷாராக இருந்தாலும் அந்த மாதிரி நடந்துருது அப்படின்னு பார்க்குறீங்களா? அது மேக்ஸிமம் சினிமா நடிகைகளோட தற்கொலையில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவங்ககிட்ட இருக்கிற பணம் தான் பெரிய இதாக இருக்கும், பெரிய எதிரி அவங்களுக்கு இருக்கும். அந்த பணத்தை அபகரிக்கணுங்கிறதுக்காக ஒரு கூட்டம் வேலை செய்யும். அதில் அவங்க தோற்று போனோடனே ஒன்று தற்கொலைங்கிற முடிவு எடுத்துருவாங்க. அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அந்த வகையில் தான் சிலுக்கும். அவங்க தேடின சொத்து தான் அவருக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தது. அந்த சொத்தை அபகரிக்கணும்னு ஒரு சில கூட்டம் இது பண்ணும்போது அந்த முயற்சியில் சிலுக்கு பலியானாங்க. காதல் வலையில் வீழ்ந்தனால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு பார்க்குறீங்க, இல்லை அவங்கள துரோகத்தால் இல்லை வஞ்சகமாக வீழ்த்திட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வஞ்சகமாக தான் வீழ்த்திருக்காங்க. சிலுக்கை பொறுத்த வரைக்கும் வஞ்சகம் யாரையும் காதலிக்கலை. ரெண்டாவது, எனக்கு தெரிஞ்சு இது செய்தி உண்மையானு தெரியல, நிறைய நக்சலைட் இயக்கங்களுக்கு சிலுக்கு பணம் அள்ளி கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நக்சலைட்டு ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல். ஆமாம், நக்சலைட் இயக்கங்களுக்கு ஆந்திராவில் இருக்கிற நக்சலைட் இயக்கங்களுக்கு சில்க் சுமிதா நிறைய பண உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு. ரெண்டாவது, சிலுக்குக்கு ஒரு ஆசை இருந்தது. அஜிதான்னு ஒரு பெண் நக்சலைட்டு, அவங்கள அந்த கேரக்டரில் நடிக்கணுங்கிறது பயோகிராஃபி அதில் நடிக்கணும்னு சிலுக்கு சுமிதாவுக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கான ஸ்கிரிப்டு இது வேலு பிரபாகரன்கிட்ட சொல்லியிருந்தாங்களாம், அந்த அஜிதா கேரக்டரை எனக்கு இது பண்ணி கொடுங்க, அது ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ட்டு. வேலு பிரபாகரனோட தான் லவ்வில் இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். வேலு பிரபாகரனும் சில்க் சுமிதாவும் லவ் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அந்த காதல் ரொம்பலாம் நீடிக்கலை. ரெண்டு பேர் மென்டாலிட்டி வேறு, பிரிஞ்சுட்டாங்க. வேலு பிரபா கூட இப்போ ஏதோ ஒரு இளம் பொண்ணை இதுக்கு முன்னாடி இப்போ இறந்துட்டார் அவர் அது கூட ஒரு இளம் பெண்ணோட கல்யாணம் பண்ணிட்டு 70 வயசில் ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் பண்ண ஒரு சர்ச்சை அவரா சார்? ஆமாம், வேலு பிரபாகரன் அவரே தான். அவர் தான் சில்கோட ரொம்ப நெருக்கமாக இருந்தது. ரெண்டு பேரும் கனவு மாதிரி ஒரே வீட்டில் வாழ்ந்துருக்காங்க சில்கோட. அதனால் இந்த வேலு பிரபாகரன் என்னோட மனைவின்னு ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தார். அவர் பேட்டியிலே சொல்லியிருக்காரு, நான் பார்த்த உலக அழகிலேயே கிளியோபாட்ராக்கு அடுத்தபடியாக யாருன்னா சில்க்கு தான் அப்படின்னு வேலு பிரபாகரன் சொல்லியிருக்காரு. ஏன்னா உண்மை, அவ்வளோ அழகு சில்க்கு. படத்தில் பார்க்குற சில்கை விட நேராக பார்க்குற சில்க்கு ரொம்ப அழகு. அது நானே கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன். ரொம்ப இயல்பான ஒரு கேரக்டரு, ரொம்ப அற்புதமான ஒரு அழகி, மிகப்பெரிய அழகி. இல்லை, தாலி கட்டாமல் வாழ்ந்தாலும் அவங்களுக்கு பசங்க எதுவும் இல்லையா சார்? அந்த காலகட்டத்தில் வாரிசுகள் எதுவும் கிடையாது? இல்லை, ஒரு 2-3 குழந்தை உருவாச்சு, அதை அபார்ஷன் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு இது பண்ணியிருந்தாரு. ஆனால் சில்க்குக்கு ஒரு ஆசை, நிறைய குழந்தைகள் பெற்றுக்கணும், ஒரு சாதாரண குடும்ப வாழ்க்கை வாழணும்னு ஒரு ஆசை. அந்த ஆசை படத்துலையும் நிறைவேறல, நிஜ வாழ்க்கையும் நிறைவேறல. இப்போ இவரோட இந்த இறப்பு, இந்த வாழ்க்கை, இதெல்லாம் வந்து மக்களுக்கு என்ன ஒரு கருத்தை சொல்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க சார்? என்னதான் கவர்ச்சி இது பண்ணாலும் சரி, எவ்வளோதான் பணம் புகழ் இருந்தாலும் சரி, கடைசியில் ஒரு முடிவுங்கிறது ஒரு கோரமான முடிவு. அதனால் வாழ்க்கைங்கிறது ஒரு நிலையில்லாது, ஒரு மாய வாழ்க்கை அப்படிங்கிறத சில்க் சுமிதா எல்லாருக்கும் உணர்த்திட்டு போயிட்டாங்க. அந்த கவர்ச்சிக்கு பின்னாடி ஒரு மனசு இருந்தது அப்படிங்கிறத மக்கள் யாருமே உணர்ந்து பார்க்கல. அந்த கவர்ச்சிக்கு பின்னாடி இப்படி ஒரு அழகான மனசு இருக்குங்கிறத யாருமே உணர்ந்து பார்க்கல. நான் கொஞ்சம் லைட்டாக நெருங்கி பார்த்தேன், ஆனால் அது ரொம்ப நாள் நீடிக்கலை. நீங்களும் அவங்கள கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு ஆசையில் இருந்தீங்களா? புரியல. நீங்களும் அவங்கள கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு ஆசையில் இருந்தீங்களா, இல்லை சும்மா நட்பு அடிப்படையில் பேசி? நட்பு அடிப்படையில். நான் ஒரு இயக்குனர், அவங்க ஒரு சிறந்த நடிகை, இந்த கதாபாத்திரத்தை இவங்க பண்ணால் நல்லா இருக்குங்கிறதுக்கு அந்த அப்ரோச்சில் நான் போனேனே தவிர, மற்றபடி சில்கை வந்து சராசரி பெண்களை பார்க்குற மாதிரி தான் நான் பார்த்தேன். அதனால் சில்கிட்ட ஒரு
அந்த கதைக்கு சிலுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்ரோச் பண்ணேன். இந்த துரதிருஷ்டமும் பண நடிகாவில் அந்த படத்தை நான் எடுக்க முடியல. ஆனால் சிலுக்குக்கு கதை சொன்னேங்கிற ஒரு பெருமை எனக்கு இருக்குது. ஸோ வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் ஒரு சிலருங்கிற மாதிரி சில்க் சுமிதா இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் பெரிய அளவு பேசப்படுற ஒரு லெஜெண்டாக தான் இருக்கிறாங்க இல்லையா? நிச்சயமா 100%. அந்த வகையில் சிலுக்கு எனக்கு தெரிஞ்ச சிலுக்குக்கு அப்புறம் யாருமே அந்த மாதிரி கேரக்டரில் உருவாகலை. அந்த கேரக்டர் அப்படியே இன்னும் நிற்குது. அந்த இடத்த ஃபில் பண்ண அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு யாருமே வரல இது வரைக்கும். நீங்கள் அவங்க கூட நெருங்கி பழகி நிறைய விஷயங்கள் தகவல்களை பரிமாறிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம் சார். நன்றி.